ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லிப்ஸ் ஹைப்பர்போலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ரீகால் பார்க்கலாம். இதில் எல்லிப்ஸ் மேஜர் ஆக்சிஸ் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் நம்ம ட்ரா பண்ணி நம்மகிட்ட இருக்க எல்லிப்ஸ் அதோட சென்டர் இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனு நம்ம எதுக்கு பேரலாக இருக்குது, மேஜர் ஆக்ஸ் இந்த லைனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு another லைன், இட் இஸ் த மேஜர் ஆக்சிஸ். பிக்கஸ்ட் வேல்யூ இருக்குது இல்லையா, பிக்கஸ்ட் லென்த் இருக்கிறத நம்ம மேஜர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மேஜர் ஆக்சஸில் பாஸ் ஆகிற லைன் எதுக்கு பேரலாக இருக்கும், எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மேஜர் ஆக்சஸ்ன்னு பார்த்தா மேஜர் வேல்யூ ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ மேஜர் வேல்யூவில் பாஸ் ஆகிற லைன் என்ன இருக்குது, ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. இதுதான் நம்ம மேஜர் ஆக்சஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ், மேஜர் ஆக்சஸ் பேரலல் டு ஒய் ஆக்சஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதில் இந்த சென்டர் ஒரு எலிப்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் சென்டர் பாயிண்ட், சர்க்கிளுக்கு சென்டர் சொல்கிற மாதிரி இது சென்டர் பாயிண்ட்டு சொல்லுவோம். சென்டர் அண்ட் இப்படி ஒரு எலிப்ஸ் இருக்குது, அது எந்த மேஜர் ஆக்சிஸ் வேணாலும் இருக்கலாம். அதில் சென்டர் இங்கே இருக்கும், ஃபோக்கஸ் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு டைரக்டர்ஸ் அவுட் சைடில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது என்னது, சென்டர் சி, இது எஸ், இது எஸ் டேஷ். இது ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம சின்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது சி. இப்போது இந்த எஸ் அண்ட் எஸ் டேஷ், எஸ் டேஷ்க்கு இருக்க டிஸ்டன்ஸை 2Cன்னு சொல்லலாம். நம்ம டோட்டலாக ஒரு எலிப்ஸ் இருக்குது, அதில் மேஜர் ஆக்சிஸோட வேல்யூ இருக்குன்னா அதை 2Aன்னு சொல்லுவேன், மேஜர் ஆக்சிஸோட லென்த்து. அதே மாதிரி மைனர் ஆக்சிஸோட லென்த்தை 2Bன்னு சொல்லுவோம். இதில் இந்த பிளேஸில் ஃபோக்கஸ் இருக்குது, இந்த பிளேஸில் ஃபோக்கஸ் இருக்குது. இந்த லென்த்து நம்ம வெர்டிசஸ்க்கும் சென்டருக்கும் இருக்க லென்த்தை டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு சொல்லுவோம். வெர்டிசஸ் அண்ட் சென்டருக்கு இருக்க லென்த் ஏ, சென்டர் அண்ட் ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸை சின்னு மென்ஷன் பண்ணுவோம். சியை நம்ம நார்மலாக ஏபி தான் கொடுத்துருப்பாங்க, மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸோட லென்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து பிசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா, சென்டர் தெரிஞ்சிட்டோம், ஃபோக்கஸ் தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ்க்கும் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் சென்டருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் படித்த இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் கிளியராக படித்து வச்சுக்கணும். H, K சென்டராக இருக்குது அப்படின்னா வெர்டிசஸ் நம்ம மேஜர் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க எலிப்ஸோட வெர்டிசஸ் H மைனஸ் ஏ கே, H ப்ளஸ் ஏ கமா கே. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது H மைனஸ் சி ப்ளஸ் கே. இப்படி லைன் இருக்குது, இதில் சென்டர் இருக்குது, இது சென்டரை நம்ம H கமா கேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ் இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்டை H மைனஸ் ஏ, இது H கமா கேங்கிறதுனால இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது ஒரு ஆக்சிஸில் நம்ம மார்க் பண்ணும்போது இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் பண்ணுவோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ குறைஞ்சிட்டே போகும், இந்த சைடு அதை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த கான்செப்டில் தான் நம்ம H மைனஸ் ஏ அண்ட் H ப்ளஸ் ஏன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி ஃபோக்கஸ் எங்கே இருக்கும், ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, இது சென்டராக இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த ஹெச் கம்மா கேவாக இருக்குது, அதுலேருந்து ஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு போகும்போது ஹெச் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஹெச் ப்ளஸ் சி அண்ட் கேன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சி அண்ட் ஏபிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதுவே சென்டர் ஹெச் கம்மா கேவாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வெர்டிசஸ் ஃபோக்கஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுவே சென்டர் 0,0 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஇ அப்படின்றது என்னவா எடுத்துக்கிறோம், ஏஇ ஈக்குவல் டு சி. ஃபோக்கஸ்க்கும் சென்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம சின்ற லெட்டரில் யூஸ் பண்ணுவோம். அதோட எசன்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி சொல்லும்போது ஏஇ கமா 0 மைனஸ் ஏஇ கமா 0. அதே மாதிரி வெர்டிசஸ் என்னென்னு சொல்லலாம், ஏ கமா 0 அண்ட் மைனஸ் ஏ கமா 0. சென்டர் இருக்குது, இந்த சென்டர் என்னவா இருக்குது, ஆரிஜினாக இருக்குது. ஆரிஜினாக இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸை இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு எடுத்துக்குவோம். சரியா, ஏ இங்கே
எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ -2 இருக்குது அப்படின்னா இந்த சைடு 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆரிஜினில் சொல்லும்போது. நெக்ஸ்ட்டு வெட்டு டைரக்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது என்னென்ன டைரக்ட்ரிஸ் சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு a பை இ அண்ட் y ஈக்குவல் டு மைனஸ் a பை இன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க லைனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க ஈக்குவேஷனோட வேல்யூ என்னன்னு சொல்லுவோம் x ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அதை நீங்கள் மறந்துடாமல் கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட்டு லேட்டஸ் ரெக்டம்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். லேட்டஸ் ரெக்டம் லேட்டஸ் ரெக்டம்னா என்ன, ஒரு ஃபோக்கஸில் பாஸ் ஆகிற ட்ரா பண்ணுற கார்டு. இந்த வெர்டிசஸ் ஆன் த ஸ்பேஸ் ஆன் த கர்வில் 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறோம். அது எங்கே இருக்கணும், பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம லேட்டஸ் ரெக்டம்னு சொல்லுவோம். லேட்டஸ் ரெக்டமோட லென்த் நம்ம சொல்லும்போது 2b² பை a 2b² பை a. நெக்ஸ்ட்டு எசன்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு சொல்லுவேன். அதுக்கு பிட்வீனில் இருக்க ஃபோக்கஸ்க்கு சென்டருக்கு டிஸ்டன்ஸை சின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷனை நம்ம எசன்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். E ஈக்குவல் டு சி பை ஏன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு இங்கே ஏ வேல்யூ கிரேட்டர் தென் பி வேல்யூவாக இருக்கும். சப்போஸ் ஏ வேல்யூ லெஸ் தென் பி வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஓகேவா. இப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இப்போ ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏ வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 யூஸ் பண்ணணும். சப்போஸ் பி வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏ வேல்யூ கிரேட்டராக இருந்த ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணுவீங்க. பி வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா. ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹைப்பர்போலாங்கிறது ரெண்டுமே ஆப்போசிட்டில் நம்ம ட்ரா பண்ணுற கர்வாக இருக்கும். இதுக்கு டைரக்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கும், இந்த பிட்வீனில் இருக்கும். இந்த 2 கர்வுக்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், இங்கே இந்த 2 வெர்டிசஸ்க்கும் இருக்க சென்டரை ஏன்னு சொல்லுவேன். இங்கே ஃபோக்கஸ் இருக்கும். நம்ம எலிப்ஸாக இருந்துச்சுன்னா சென்டர் இன்சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸும் இந்த எலிப்ஸுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் தான் இருக்கும். சென்டர் ரெண்டு கர்வுக்கும் சென்டரில் இருக்கும். ரெண்டு வெர்டிசஸும் ஜாயின் ஆகாது. அதுக்கு பிட்வீனில் சென்டரில் இருக்கும். ஃபோக்கஸ் இந்த கர்வுக்கு இன்சைடில் இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கர்வுக்குள்ளே ஃபோக்கஸ் இருக்கும். டைரக்ட்ரிஸ் இந்த சென்டருக்கு இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கும் அதே சேம் கான்செப்ட்லேயே தான் பார்ப்பேன். ஃபோக்கஸு எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஈக்குவேஷன் மட்டும் டிஃபர் ஆகும். வெர்டிசஸ் அதே மாடல்லையே தான் நம்ம எழுதுவோம். டைரக்ட்ரிஸும் இதே எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மட்டும் என்ன டிஃபர் ஆகும், அங்கே ப்ளஸ் போட்டிருப்போம், இங்கே மைனஸ். ஸோ ஹைப்பர்போலாவில் நம்ம -2 எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் ஒய் ஸ்கொயர் டேர்முக்கு பிட்வீனில் என்ன இருக்கும், மைனஸ் சிம்பிள் இருக்கும். எலிப்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் ஒய் ஸ்கொயர் டேர்முக்கு பிட்வீனில் ப்ளஸ் இருக்கும். சரியா. ஸோ வெர்டிசஸ் பார்க்கும்போது அதே தான் இருக்கும். ஃபோக்கஸ் அதே தான். டைரக்ட்ரிஸும் கிட்டத்தட்ட சேம் ஃபார்முலா தான். சென்டர் h,k. இங்கே சி ஸ்கொயர் வேல்யூ இங்கே டிஃபர் ஆகும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல என்ன பார்த்தோம், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு பார்த்தோம் எலிப்ஸுக்கு.
இங்கே என்ன பார்த்துருக்கோம், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸோட ஸ்கொயர், அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு ஆட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் 2b ஸ்கொயர் பை ஏ. இந்த கான்செப்டை நீங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாலாம் கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? இங்கே நம்ம இது எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல், இது ஒய் ஆக்சிஸ் பேரலல். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோ. இங்கே எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இங்கே ஏ வேல்யூ பி வேல்யூ கிரேட்டர் தென் ஸ்மாலர் தென் இருக்குது அப்படின்னா இந்த கான்செப்டே அப்படியே சேஞ்ச் ஆகும். y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இது நீங்கள் எழுதும்போது நான் அதே கான்செப்டே நீ ஞாபகத்தில் வச்சிட்டினாலும் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். அது சம் ஈக்குவேஷன் ஃபார்மேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்மேஷன் இந்த மாதிரி கிடச்சிரும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சம்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா?